வணக்கம் மக்களே! இந்த மொபைல் பவுச்ச வெறும் 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பவுச் செய்றதுக்கு நான் இன்னைக்கு காட்டன் yarn எடுத்திருக்கேன். 3.5 mm. நம்ம இப்ப இந்த பவுச்சோட பேஸ் செய்ய போறோம். நம்ம ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இப்ப செயின் ஸ்டிச்சஸ் போட போறோம். சரிங்களா? நான் இப்போ 15 செயின் போட போறேன். நம்ம எப்பயும் போல ஹூக்ல நூல் எடுத்துட்டு இந்த லூப்குள்ள விடுறோம். நம்ம ரோ 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் எக்ஸ்ட்ராவா நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டுட்டு இப்ப நம்ம ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட போறோம். ஸோ ஹூக்ல நூல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்க்குள்ள இன்சர்ட் பண்றோம். நூல வெளியில எடுக்கிறோம். இப்ப நம்ம ஹூக்ல 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பையும் சேர்த்து நம்ம நூல வெளியில கொண்டு வந்துடுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் நம்ம ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கிறோம். இப்போ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்டா நமக்கு ஒரு செயின் பாக்கி இருக்கு. இந்த லாஸ்ட் ஒன்ல நம்ம இப்போ 3 ஹாஃப் டபுள் crochet போட போறோம். ஏன்னா நம்ம செயினோட இந்த பக்கம் பண்றதுக்காக இது டர்ன் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு இந்த லாஸ்ட் ஒன்ல நம்ம போட போறோம். சரிங்களா? லாஸ்ட் ஒன்ல இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்து அதே ஸ்டிச்க்குள்ள இன்னும் 2 ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கிறோம். இது எதுக்காக அப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம டர்ன் பண்ணி செயினோட அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? இப்ப 3 ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. இப்ப நமக்கு இந்த சைடு வந்தாச்சு. இப்ப அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochetவா போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப லாஸ்ட் செயின்ல நம்ம இருக்கோம். இந்த லாஸ்ட் ஒன்ல நம்ம இப்போ 2 ஹாஃப் டபுள் crochet போட போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் அதே ஸ்டிச்க்குள்ள இப்போ செகண்ட். அதே ஸ்டிச்ல நம்ம ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. இப்ப மீதம் 2. டோட்டலா 3. இந்த பக்கம் 3 போட்ட மாதிரி இந்த பக்கம் 3. சரிங்களா? இப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட ஃபினிஷ் பண்றோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் கிடைக்கும். இப்ப நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு நூல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்டிச்க்குள்ள நம்ம ஒரு டபுள் crochet போடுறோம். 2 செயின ஸ்கிப் பண்றோம். 1, 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet, ஒரு செயின் போடுறோம். அப்புறம் அதே ஸ்டிச்க்குள்ள இன்னொரு டபுள் crochet. இப்ப நம்ம வி ஸ்டிச் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பேசிக் ஸ்டிச்சஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் பத்தின டீடைல்டாவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுல இந்த வி ஸ்டிச்சும் ஒண்ணு. நீங்க பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம அத பேஸ் பண்ணி தான் ஒரு சூப்பரான பவுச் நம்ம ரெடி பண்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து நூல் எடுத்துக்கிறோம். 2 செயின ஸ்கிப் பண்றோம். தேர்ட் ஒன்ல இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet, ஒரு செயின், அடுத்து ஒரு டபுள் crochet அதே ஸ்டிச்க்குள்ள. இது நமக்கு வி ஸ்டிச் மாதிரி வரும். இந்த ரோ ஃபுல்லா நம்ம இந்த எண்ட் வரைக்கும் நம்ம இதான் பண்ண போறோம். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 செயின் போட்டோம் இல்லையா? அதுல நம்ம தேர்ட் செயின்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செயின் போட்டுக்கிறோம். இந்த வி இருக்குங்களா? அந்த விக்குள்ள ஒரு கேப் இருக்குங்களா? இந்த செயின் ஸ்பேஸ். இதுக்குள்ள தான் இப்ப நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு. இதுல இன்சர்ட் பண்ணி 3 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த செயின் ஸ்பேஸ் இதுக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி 3 சிங்கிள் crochet போடுறோம். இந்த ரோ ஃபுல்லாவே இதே பேட்டர்னை ஃபாலோ பண்றோம். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம இந்த 2 செயினை விட்டுட்டு தேர்ட்ல நம்ம இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த ரவுண்ட் அதாவது இந்த வி ஸ்டிச் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம 4 செயின் போட்டுக்கலாம். போட்டு அதே ஸ்டிச்க்குள்ளேயே ஒரு டபுள் crochet. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்றோம்? வி ஸ்டிச்க்கு 2 ஸ்டிச்சை விடுறோம். அடுத்ததை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet, ஒரு செயின், ஒரு டபுள் crochet அதே ஸ்டிச்க்குள்ள. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம தேர்ட் செயின் 1, 2, 3 தேர்ட் ஒன்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம இந்த சிங்கிள் crochet ரவுண்ட் தான் ரிப்பீட் பண்றோம். அதுக்கு ஒரு செயின் போடுறோம்.
இந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நம்ம 3 சிங்கிள் crochet போடுறோம். அடுத்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள 3 சிங்கிள் crochet. ஸோ இந்த ரோ ஃபுல்லாவே நம்ம 3 சிங்கிள் crochetவா போட்டுக்கிறோம் இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள. நம்ம ஃபோன் சைஸ்க்கு ஏத்தாப்புல இதே பேட்டர்னை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவா. இப்ப சிங்கிள் crochetனா அடுத்த ரவுண்ட் வந்து வி ஸ்டிச், அடுத்து சிங்கிள் crochet. சரிங்களா? அவ்வளவுக்கும் இதே பேட்டர்ன் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நானும் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த லென்த்துக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடறோம். அடுத்து ஸ்ட்ராப் போடுறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுல இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்படி ஹூக்ல நமக்கு 2 லூப் இருக்கும். நம்ம வந்து டைரக்டா இப்ப சிங்கிள் crochet போடாம இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதுல நம்ம நூலை அப்படி உள்ள விட்டு வெளியில இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஹூக்ல வெளியில எடுத்துடலாம். செகண்ட் லூப் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் லூப்ல நூலை இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். இப்ப அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதுல இப்படி இப்ப இத கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் லென்த்தாவே கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம இந்த சைடு வந்து கோர்க்க முடியும். லாஸ்டா இப்படி 2 லூப் இருக்குமா, 2 லூப்லயும் இப்படி நூல் எடுத்து ஒரு செயின் போட்டு வெளியில கொண்டு வரணும். இந்த மாதிரி டைட்டன் ஆயிடும். இப்போ நம்ம இந்த சைடு கோர்த்தரலாம். சடா! நம்மளோட மொபைல் பவுச் ரெடி பண்ணியாச்சு. குயிக் அண்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பிகினர்ஸ் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்ல தான் நம்ம இந்த பவுச்ச செஞ்சிருக்கோம். வீடியோல இந்த மொபைல் பவுச் எப்படி செய்யறது நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி பிகினர் crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.